Hello and welcome to my channel Notes Classroom. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்னாலே நமக்கு என்ன சொல்வது, ஒரு எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் போத் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனா இந்த ரெண்டு கிளாண்டுமே வரும். எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் சொல்லலாம், அது எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் சொல்லலாம். எப்படி இது எக்ஸோக்ரைன் கிளாண்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அது வந்து டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போனோம் அப்படின்னா, இது வந்து பேங்க்ரியாட்டிக் செக்ரேஷன் பண்ணும்போது பேங்க்ரியாட்டிக் என்சைம் செக்ரேட் ஆகும், ஜூஸ் செக்ரேட் ஆகும், அதை சொல்கிறேன். அதுதான் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். அதாவது இதில் எதை பற்றி பேச போகிறோன்னா, இன்சுலின், குளுக்கோகான், சொமட்டோஸ்டாட்டின், அப்புறம் ஃப்ரீ பெப்டைட், அதாவது செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்த செல்ஸ் அப்படின்னா ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸோட செல்ஸை பற்றி பேச போகிறோம். இதுதான் நிறைய ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக எண்டோக்ரைன் ஹார்மோன்னு சொல்லலாம். அதை இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ் அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ். இந்த எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்னாலே ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸில் மொத்தம் 1 to 2 மில்லியன் ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பேங்க்ரியாஸில் இருக்குது. இதில் செல்ஸ் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ் அண்ட் காமா செல்ஸ் அண்ட் பிபி செல்ஸ். அந்த பிபி செல்ஸு எஃப் செல்ஸ்னு சொல்கிறாங்க. ஏ செல்ஸ், பி செல்ஸ் அதை பார்த்துக்கோங்க, இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ செல்ஸ் வந்து அல்ஃபா செல்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னா குளுக்கோகான். அப்புறம் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. காமா செல்ஸ் வந்து சொமட்டோஸ்டாட்டின் செக்ரேட் பண்ணுது. அப்புறம் எஃப் செல்ஸ் ஆர் பிபி செல்ஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைடை செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? இப்போது இன்சுலின் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறது. இன்சுலின் யார் செக்ரேட் பண்ணுறான்? ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸில் உள்ள அல்ஃபா செல்ஸ் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? இன்சுலின் வந்து செக்ரேட்டட் பை த பீட்டா செல்ஸ் இந்த ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ். ஓகே, அப்போ இன்சுலின் யார் செக்ரேட் பண்ணுறா? பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ் செக்ரேட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, இன்சுலினை பற்றி கொஞ்சம் தெரியணும் உங்களுக்கு. இன்சுலின் தான் என்னது அப்படின்னு தெரியணும். அதை பற்றி கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, இன்சுலின் வந்து பாலிபெப்டைட் தான் என்னது, அமினோ ஆசிடான மெயின் பண்ணப்பட்டிருக்க ஒரு செயின், அதான் பாலிபெப்டைட் செயின் சொல்லுவோம். இப்போ இன்சுலின் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாலிபெப்டைட் செயின் இருக்குது, அதாவது எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படி பார்த்தோம்னா 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதோட மாலிகுலர் வெயிட் 5808. ஓகேவா? 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஒன்று அல்ஃபா செயின், இன்னொன்று பீட்டா செயின். இப்போ அல்ஃபா செயின் பார்த்திங்கன்னா அதில் 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. பீட்டா செயின் பார்த்திங்கன்னா அதில் 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ திரும்ப சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இன்சுலின் வந்து அது ஒரு பாலிபெப்டைட். அதில் 51, அதாவது 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் 21 அமினோ ஆசிட்ஸ் யாருக்கு போவாங்க? அல்ஃபா, அதாவது அல்ஃபா செயின், பீட்டா செயின், 2 செயின் இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது இட் ஹேஸ் 2 அமினோ ஆசிட் செயின், 2 அமினோ ஆசிட் செயின் இருக்குது, அல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின். இதில் அல்ஃபா செயினில் 21 வெயிட்ஸ் தான், மிச்சம் எவ்வளோ இருக்குது? 30. அது வந்து பீட்டா செயினில் வரும். இப்போ அல்ஃபா செயின் வந்து 21 அமினோ ஆசிட், பீட்டா செயின் 30 அமினோ ஆசிட், மொத்தமாக 51 அமினோ ஆசிட் வந்து இன்சுலினில் இருக்குது. ஓகேவா? இன்சுலின் வந்து ஒரு டைப் ஆஃப் பாலிபெப்டைட். இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 5808. இதில் 2 அமினோ ஆசிட் செயின்ஸ் இருக்குது, அல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின். அல்ஃபா செயினில் 21 அமினோ ஆசிட், பீட்டா செயினில் 30 அமினோ ஆசிட் இருக்குது. இது ஒரு பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் டைம் எவ்வளோ வந்தோம்னா 5 minutes. இப்போது இன்சுலின் வந்து பிளாஸ்மாவில் இருக்குது, அதாவது பிளட்டில் இருக்குது. பிளட்டில் பிளாஸ்மாவில் இருக்கும் இன்சுலின். எவ்வளோ அப்படின்னா 10 μU by R per milliliter 10 μU இருக்குது. சரியா? இப்போ சிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் இன்சுலின். இதில் முதல்ல சிந்தசிஸ் பார்க்கலாம். அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பீட்டா செல்ஸ்லாம் செக்ரேட் பண்ணுது. பீட்டா செல்னால் என்ன பண்ணுது? ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தெரியும். இப்போது இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இதில் இந்த வீடியோவில் நம்ம எதை கவர் பண்ணியிருக்கோம்னா, பேங்க்ரியாஸ், அதோட என்னது ஐலட்ஸ் ஆஃப் லேகர்ஹன்ஸ் என்னென்ன செல்ஸ் இருக்குது, அந்த செல் வந்து என்ன பீட்டா செல்ஸ் மேக்ஸிமம் மெயினாக நம்ம பார்த்தது தான் இன்சுலினோட என்னதை பார்த்துருக்கோம், இன்சுலினோட கெமிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், அதோட ஹாஃப் லைன் பார்த்துருக்கோம், அதோட பிளாஸ்மா லெவல் பார்த்துருக்கோம். அப்புறம் சிந்தசிஸோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது சீக்வன்ஸாக எப்படி நடக்குது, அது எப்படி சிந்தசைஸ் ஆகுதுன்னு மொத்த வீடியோஸில் அடுத்த பார்ட் 2ல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.